ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் புதிதாக 30,773 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 309 பேர் பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் 96% பேர் டெல்டா வகை வைரஸ் நோயால் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்தால் 3ஆம் அலையை தடுக்கலாம் என சுகாதாரத்துறை செயலாளர் நம்பிக்கை. அமமுக தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு மாவட்ட கழகங்களின் நிர்வாக வசதிக்காக சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு. புதிய மாவட்ட செயலாளர்களையும் நியமித்த டிடிவி தினகரன் அறிவிப்பு. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து. மாணவர்கள் பெற்றோர் இடையே அச்சம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம். நாளை முதல் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரிக்க உள்ளதாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவில் புதிதாக 30,773 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா பாதிப்பு குறித்து தகவல் வெளியிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், நாட்டில் ஒரே நாளில் புதிதாக 30,773 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மொத்த பாதிப்பு 3,34,48,163 உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வைரஸ் தொற்றால் 309 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் 4,44,838 அதிகரித்துள்ளது. 38,945 பேர் நோய் பாதிப்பில் இருந்து மீண்ட சூழலில் இதுவரை 3,24,71,167 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர். தற்போது வரை 3,32,158 பேர் நோய் தொற்றுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்தியாவில் இதுவரை 80,43,72,331 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை அசோக் நகரில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். போதிய பராமரிப்பு இல்லாததால் இன்று அதிகாலை அப்பள்ளியின் வெளிப்புற சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டது. 1000க்கும் அதிகமானோர் பயிலும் இந்த பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. அமமுக தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு மாவட்ட கழகங்களின் நிர்வாக வசதிக்காக அம்மாவட்டங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென்காசி வடக்கு மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட கழகங்களின் நிர்வாக வசதிக்காக அம்மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் மறுசீரமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி வடக்கு மாவட்டத்தில் கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும், தென்காசி தெற்கு மாவட்டத்தில் தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளும் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக திரு எஸ். ஐயாதுரை பாண்டியனும், தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக திரு வி. முருகையா பாண்டியனும் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதேபோல தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்கும் பொய்கை திரு சோ. மாரியப்பன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு கழக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்படுவதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளோருக்கு கழகத்தினர் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 6, 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான தயாரிப்பு பணிகளில் மாநில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருவதுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்பு பதவிகளை ஏலம் விடுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வெள்ளேரிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சர்க்குணம் என்பவருக்கு 14 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் அளித்த புகாரின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக பொன்னங்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி 13 லட்சம் ரூபாய்க்கும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி 20 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஊரக உள்ளாட்சி அமைப்பு பதவிகளை ஏலம் விடுவது சட்டப்படி குற்றம் என்று தெரிவித்துள்ள மாநில தேர்தல் ஆணையம் இதில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடங்க உள்ளனர். மதுரை அருகே 400 ஆண்டுகள் பழமையான சிற்பங்களுடன் கூடிய நடுக்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை மீட்ட தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள இடையப்பட்டி மலைக்குன்று பகுதியில் பழமையான நடுக்கல் சிற்பங்கள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தொல்லியல் துறையினர் மண்ணில் புதைந்த நிலையில் ராணி மங்கம்மாள் தோற்றம் கொண்ட சிற்பத்துடன் கூடிய நடுக்கல், வேடன் ஒருவர் தனது மனைவியுடன் வில் அம்புடனும் வேட்டையாடுவது போன்று தமிழ் எழுத்துக்களுடன் கூடிய நடுக்கல், கோவில்களில் மட்டுமே காணப்படும் கலைநயமிக்க சிற்பங்களுடன் கூடிய நடுக்கல் என்று 3 நடுக்கற்கள் கண்டறியப்பட்டன. இவை அனைத்தும் சுமார் 300 முதல் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவையாக இருக்கலாம் என்று தொல்லியல் துறையினர் குறிப்பிட்டனர். மதுரையில் இருந்து சேர நாட்டுக்கு செல்லும் பெருவழி பாதையாக இருந்த இந்த பகுதியில் தொடர்ந்து பல்வேறு வகையான தொல்லியல் எச்சங்கள் கண்டறியப்பட்டு வரும் சூழலில் விரிவான அகழாய்வு மேற்கொண்டால் மேலும் பல தொல்லியல் எச்சங்கள் வெளிப்படும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நாளை முதல் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு இதுவரை 29 கட்டங்களில் விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆணையம் தனது 30வது விசாரணையில் 127 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அதில் 75 பேர் வரை விசாரிக்கப்பட்டுள்ளனர். நாளை முதல் ஸ்டெர்லைட் ஆலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக விசாரணை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விசாரணை ஆணையத்துடைய 30வது அமர்வு கடந்த 13/9/2021 தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அடுத்த வாரம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரையில் மொத்தம் 1231 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டுள்ளன. 938 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். இந்த அமர்வில் மட்டும் 121 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதில் இதுவரையிலும் 75 பேர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். அந்த 75 பேரில் 53 பேர் அந்த தாமரா 2 ஸ்டெர்லைட் குடியிருப்பில் 22/5/2018 அன்று குடியிருந்தவர்கள். அதில் பெரும்பாலான சாட்சிகள் யாருமே இப்போ அங்கே இல்லை. அந்த 75 பேர் 53 பேர் தவிர மீதி 22 பேர் அன்றைய தினத்தில் ஸ்டெர்லைட் குவார்ட்டர்ஸில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீஸார். அவர்களையும் விசாரிச்சிட்டோம். இங்கே திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து எல்லாருமே போலீஸ் அஃபீஷியல்ஸ் தான் தொடர்ந்து விசாரிக்க போகிறோம். இந்த விசாரணை இந்த அடுத்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கார் டயர் வெடித்து நிலைத்தடுமாறி சாலையோரத்தில் இருந்த கோவிலுக்குள் புகுந்ததில் ஓட்டுநர் உட்பட 2 காயமடைந்தனர். திருவள்ளூரை சேர்ந்த பாலகுமார் என்பவர் இன்று காலை சென்னை போரூரில் இருந்து திருவள்ளூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லியை அடுத்த கரையாஞ்சாவடி ட்ரங்க் சாலையில் சென்று கொண்டிருந்த போது காரின் டயர் திடீரென வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை இடித்துவிட்டு அங்கிருந்த சிறிய கோவிலுக்குள் மோதி நின்றது. இதில் காரின் முன்பக்கம் சேதமடைந்தது. கோவிலுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ராஜேஷ் என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது.
இதையடுத்து அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற 4 பேர் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். அமெரிக்காவின் ஷிஃப்ட் 4 பேமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவரும் கோடீஸ்வரருமான ஜாரெட் ஐசக்மேன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் விண்வெளி பயணம் மேற்கொண்டனர். இன்ஸ்பிரேஷன் 4 என்ற பெயரிடப்பட்ட திட்டத்தின்படி அவர்கள் 4வரும் கடந்த 3 நாட்களாக விண்வெளியில் சுற்றித் திரிந்தனர். இந்நிலையில் பயணத்தை முடித்துவிட்டவர்கள் பத்திரமாக பூமி திரும்பினர். ஐசக்மேன் குழுவினர் பயணம் செய்த டிராகன் கேப்சூல் புளோரிடாவை அடுத்த அட்லாண்டிக் கடற்பகுதியில் விழுந்தது. பின்னர் அவர்களை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கொடுக்கும் ரயில்வே ஊழியர் ஒருவர் பணி நேரத்தில் மது அருந்திவிட்டு பயணிகளை தகாத வார்த்தையால் வசைபாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான சூழலில் ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். சார், நீங்க டியூட்டில இருக்கும்போது எப்படி ட்ரிங்க் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணது ட்விஸ்ட் பண்ண இல்ல சார், நீங்க எப்படி நல்ல காரியம் கேளுங்க. இல்ல சார், நீங்க டியூட்டில இருக்கும்போது நீங்க யாருன்னு தானே கேட்டேன். நீங்க டியூட்டில இருக்கும்போது எப்படி ட்ரிங்க் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். நான் ட்ரிங்க் பண்ணவே இல்லை. அப்படியா? நான் இப்ப கூட்டு விட்டுமா சார? யார வேணாலும் கூட்டுவாங்க. அப்படியா? கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? ஆமா. ஓகே தானே? ஓகே. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே இடியும் நிலையில் உள்ள கட்டிடத்தில் அங்கன்வாடி மற்றும் பகுதி நேர ரேஷன் கடை இயங்கி வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உயிர்பலி ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள சடையன்காடு கிராமத்தில் அங்கன்வாடி ஒன்று செயல்பட்டு வருகிறது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தற்போது விரிசல் ஏற்பட்டு எப்போது வேண்டுமானாலும் இடியும் நிலையில் காணப்படுகிறது. இந்த கட்டிடத்தில்தான் பகுதி நேர ரேஷன் கடை ஒன்று இயங்கி வருவதாக கூறும் பொதுமக்கள் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்பு கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்கள் இதுவரை பால்வாடி பிள்ளைகளுக்கு வேலைகளுக்கு கூலி வேலைகளுக்கு தான் சார் போயிட்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைகளை சத்துணவு மையத்துக்கு அனுப்பி விட்டா தான் எங்களுடைய குழப்பம் நாங்கள் நடத்த முடியும். அது மாதிரி தான் இப்போ பால்வாடியில் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்களும் நிறையா முறைகள் சொல்லி பார்த்தோம். விரிவு ஒழிப்பு இருக்குது, அதில் பூச்சி வெட்டையெல்லாம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கள்ட்டே நாங்கள் பராமரிக்க இன்னும் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் சொல்கிறாங்க. நிறைய டைம் நாங்களும் மனு கொடுத்து அங்கேயும் இங்கேயும் போய் பார்த்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை நாங்களும் உடனே வருவாங்க, இவங்க வருவாங்க, நாங்கள் போனால் அந்த வாரம் அந்த வாரம்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே தெரியல சார். அதை கொஞ்சம் எங்களுக்கு விரைவில் பண்ணி கொடுங்க. எல்லாரும் குழந்தைகளும் இங்கே தான் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைகள் நிறையா இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பால்வாடியும் ரொம்ப இடிஞ்சு இருக்குது. இதை சரி பண்ண சொல்லி எத்தனையோ தடவை நாங்களும் புகார் மனு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் யாரும் இன்னும் சரி பண்ண கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைய இங்கே அனுப்புறதுக்கே அச்சப்படுறாங்க. தயவு கூர்ந்து விரைவில் இந்த பால்வாடியை புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். அறந்தாங்கி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவுடையார் கோவிலை அடுத்த பெருநாவலூரில் இயங்கி வரும் அறந்தாங்கி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு 3 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தங்களது துன்பத்தை எடுத்துக் கூறும் வகையிலும் அவர்கள் போராட்டத்தின் போது கோஷங்களை எழுப்பினர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொரோனா நிதி வாங்கி தருவதாக கூறி 5 பவுன் நகையை நூதன முறையில் திருடி சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வேலுமணி நகரை சேர்ந்த பொன்னுசாமி என்பவரின் மனைவி சுந்தரியிடம் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கொரோனா நிதி வாங்கி தருவதாக கூறி அவரிடமிருந்து 5 பவுன் தங்க நகையை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பாக சுந்தரி அளித்த புகாரின் பேரில் கோவை ஈச்சனாரியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நகையை மீட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் ஆதரவற்ற நிலையில் உள்ள 100 சிறார்களுக்கு இளைஞர்கள் நிதியுதவி வழங்கியதற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கொரோனா 2ஆம் அலையின் போது பெற்றோரை இழந்த சிறார்களுக்கு உதவும் வகையில் 100 பேரை தேர்வு செய்து தலா 1000 ரூபாய் வீதம் காசோலையை தொண்டு நிறுவன உதவியுடன் இளைஞர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் திரு விஜய் வசந்த் கலந்து கொண்டார். கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடனில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நேர்முக தேர்வு பணி நியமனம் செய்யப்படவில்லை என்றும் அடுத்த மாதம் மீண்டும் நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள மரவனத்தம் கிராமத்தில் அரச மரத்தடியில் பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் கற்சிலையை அதிகாரிகள் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவில் பீடம் அமைத்து விநாயகர் கற்சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் வீக்களத்தூர் போலீசார் சிலையை அகற்ற முயன்றனர். அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் சிலை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. மாற்று இடம் வழங்காவிட்டால் மீண்டும் அதே இடத்தில் சிலையை வைத்து வழிபாடு நடத்துவோம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆரவயலில் கிராமத்தை சேர்ந்த ராமசாமி என்பவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க, வைர, வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஆராவயல் கிராம காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிவகங்கையில் இருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் முதல்கட்ட விசாரணை நடந்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் 256 இடங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 126 இடங்கள் என மொத்தம் 382 இடங்களில் கொரோனா மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படுவதுடன் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் இருவகையான தடுப்பூசிகளும் செலுத்தப்படுகிறது. முதல் தவணை செலுத்தாதவர்கள் மற்றும் 2வது தவணை செலுத்த தவறிய பொதுமக்கள் பலரும் தங்கள் வீடுகளுக்கு அருகே உள்ள தடுப்பூசி முகாம்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர். சென்னை கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் ஒருவர் மீது மர்ம கும்பல் தாக்குதலை நடத்தியது. பெயிண்டர் சுரேஷ் என்பவரை 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோடியது. காயமடைந்த சுரேஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தப்பியோடிய 4 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். முன் விரோதம் காரணமாக தாக்குதல் நடந்தது விசாரணையில் தெரியவந்தது. வின்சென்ட், விக்னேஷ், சேது ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்றதாக திகழும் சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவில் சனி மகா பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரதோஷநாதர் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெள்ளி பிரதோஷ வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பிரதோஷநாதரை எழுந்தருள செய்து கோவில் உட்பிரகாரத்தில் வீதி உலா நடந்தது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பூந்தமல்லி அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நசரத்பேட்டை பாப்பன்சத்திரம் பகுதியில் 3.5 வயது குழந்தைக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புழல் மத்திய சிறையில் புகுந்த ஒரு சாரை பாம்பு பிலால் மாலிக் என்ற கைதியை கடித்ததால் அவர் காயமடைந்தார். சிறைக்குள் புகுந்த பாம்பை பிடித்து அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதனால் பதறிப்போன மற்ற கைதிகள் பிலால் மாலிக்கை சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த கைதிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில்
தொலைநிலை கல்வி படிப்புகளுக்கான தேர்வுகள் வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை, முதுகலை, தொழிற்கல்வி, டிப்ளமோ, முதுநிலை டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான தேர்வுக்கால அட்டவணை பல்கலைக்கழக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை நாளை முதல் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வாணியம்பாடி, ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 1 வார காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வாணியம்பாடி பேருந்து நிலையம், நியூ டவுன், சிஎல் சாலை, செட்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதியில் கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. ராமநாதபுரம் அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டிடம் தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி அப்பகுதி மக்களை கட்டிடப் பணிகளை நிறுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அருகே மேலச்சிறுபோது கிராமத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அரசு மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதிநவீன வசதிகளுடன் மகப்பேறு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணி கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் அனைத்தும் முடிவடையும் தருவாயில் உள்ளது. இதனிடையே புதிய அரசு மருத்துவமனை கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மருத்துவமனை கட்டிடத்தை அப்பகுதி மக்கள் ஆய்வு செய்தனர். அப்போது கட்டிடத்தில் மேல் பூச்சி தொட்டாலே உதிரும் வண்ணம் உள்ளது. சிமெண்ட் கலக்காமல் முழுக்க மணலால் கட்டியது போல உள்ளதும், இதனால் செங்கல் அனைத்தும் பெயர்ந்து விழுந்துவிடும் நிலையில் உள்ளதும் தெரியவந்தது. கட்டுமான பணிகளுக்கு உப்பு நீரை பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இந்த தரமற்ற மருத்துவமனை செயல்பட தொடங்கினால் நோயாளிகள், மருத்துவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அப்பகுதி வாசிகள் புலம்புகின்றனர். இந்த கட்டடம் எங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இது புதுசாக கட்டப்பட்டு இருக்கு. இது கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தரம் இல்லாத முறையில் நீ கட்டுறிய, பயன்படுத்துகிற சிமெண்ட்டு கம்பி எல்லாமே தரம் இல்லாமல் கட்டிக்கிட்டு இருக்கிய, பயன்படுத்துகிற தண்ணி முழுக்க உப்பு தண்ணி. இங்கேருந்து நேர கம்மாயிலேருந்து தண்ணி எழுதிருக்கலாம். இந்த போரை போட்டு போர்லேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஆஸ்பத்திரி நடைமுறைக்கு வச்சுட்டு எத்தனை உயிர்கள் போகும்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டு வரோம். அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ நாங்கள் ஊர் மக்களாக சேர்ந்து இதை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இது அரசு நடவடிக்கை எடுத்து இதை சரி பண்ணி கொடுக்கலண்டா கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம். எனவே அரசு சரியான முறையில் கட்டி எங்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணி கொடுக்கணும். இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 40 கிராமத்துக்கு இங்கே தான் சிகிச்சை போட்டு இந்த பிரசவ கேஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளால பயன்பாட்டுக்கு உள்ள இந்த அரசாங்கம் இந்த கட்டடம் தான். இதை நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்று ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு வி பழனிக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அமமுக சார்பில் பல்வேறு பதவியிடங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கோரும் கழகத்தினர் மாவட்ட அலுவலகங்களில் விருப்ப மனுக்களை பெற்று உரிய முறையில் பூர்த்தி செய்து திரும்ப அளிக்க வேண்டும் என்று அமமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 வருவாய் மாவட்டங்களிலும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் காலியாக உள்ள உள்ளாட்சி பதவியிடங்களுக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு பதவியிடங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கோரும் கழகத்தினர் மேற்கண்ட வருவாய் மாவட்டங்களுக்கு உட்பட்ட கழக மாவட்ட அலுவலகங்களில் விருப்ப மனுக்களை பெற்று உரிய முறையில் பூர்த்தி செய்து திரும்ப அளித்திட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்தந்த கழக மாவட்டங்களில் உள்ள தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்டோர் கலந்தாலோசித்து வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட உள்ளாட்சி தேர்தல் பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும்
இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமை கழகத்திற்கு அனுப்பி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் போட்டியிடுவதாக பாஜக அறிவித்திருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை மாற்றம் செய்தபோது தமிழகத்தின் பாஜக தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் 6 மாதங்கள் மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்பதால் எல் முருகன் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். இந்த நிலையில் எல் முருகனை மத்திய பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக தேர்வு செய்து பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது. இதில் வெற்றி பெற்றால் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சராக எல் முருகன் பதவி வகிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.